அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. ரமலான் மாத இரவுகள் அன்னை ஆயிஷா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் இரவு தொழுகை தொழுதார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 2011 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள், ஒருவர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இரவு தொழுகை எவ்வாறு என்று கேள்வி எழுப்புகிறார். அதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகளாக தொழ வேண்டும் என்று தெளிவுபடுத்தி காட்டினார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 1137 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் இரவிலே விழித்து வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை, அவன் ஏகன், அவனுக்கு நிகரானவர் இல்லை, ஆட்சியும் அவனுக்குரியது, புகழும் அவனுக்குரியது, அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன், அல்லாவுக்கே புகழ் அனைத்தும், அவன் தூயவன், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, அவன் தூயவன், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, அவன் மிக பெரியவன், நன்மை செய்யும் ஆற்றலும் தீமையில் இருந்து விடுபடுவதும் அவனை கொண்டே இருக்கிறது என்று கூறிவிட்டு, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்றோ வேறு ஏதாவது பிரார்த்தனைகளை செய்தால் அவை அங்கீகரிக்கப்படும். உழு செய்து, அதாவது அங்க தூய்மை செய்து தொழுதால் அந்த தொழுகை ஒப்புக்கொள்ளப்படும். இந்த செய்தி உபாதத் பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 1154 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக இரவு நேரத்தினுடைய தொழுகை சிறப்பானது. இருந்த போதிலும் ரமலானுடைய மாதத்தில் அந்த இரவு நேரத்தில் தொழுகின்ற அந்த தொழுகை இன்னும் பல்வேறு விதமான சிறப்புகளை பெற்றுக் கொடுக்கிறது. நம்பிக்கை கொண்டு நற்கூலியை எதிர்பார்த்து ரமலான் மாதத்தில் நின்று வணங்குபவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இப்படி ரமலான் மாதத்திலே இரவு நேரத்திலே தொழுகப்படுகின்ற இந்த தொழுகைக்கு உண்டான முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டதனுடைய விளைவாக நம்முடைய முன்னோர்கள் ரமலான் மாதத்தினுடைய இரவு வேளையிலே அதிகமாக தொழுக வேண்டும் என்று விரும்பினார்கள். அதிலேயும் குறிப்பாக ரமலானுடைய இறுதி நாட்களில், அதாவது ரமலானுடைய 3ஆம் பகுதியில் அதிகமான முறையிலே இரவு தொழுகையை தொழுவார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே நின்று வணங்கி வழிபட்டதை கண்ட அன்னை ஆயிஷா பிராட்டியார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹுடைய தூதரே, தாங்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவராயிற்றே, ஏன் இப்படி இரவெல்லாம் கால் வீங்குகின்ற அளவுக்கு நின்று தொழுக வேண்டும் என்று கேட்டபோது, நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியாராக ஆக வேண்டாமா என்று குறிப்பிட்ட அந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்க்க முற்படுகின்ற போது, இதுவெல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே நின்று வணங்கி வழிபட்ட தொழுகைகளுடைய நிலைப்பாட்டை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதிகமான முறையிலே இரவு காலங்களிலே, குறிப்பாக ரமலான் மாதத்திலே இரவு காலங்களிலே நின்று வணங்கி வழிபடக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைத்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.